ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கவங்க எல்லாருமே இசேவை ஐடி அப்படிங்கிற ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்ச நாள் ஒர்க் ஆகாம இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு அதை அப்டேட் பண்ணி ஒர்க் ஆயிருச்சு. இதை எப்படி நம்ம லாகின் பண்ணி இந்த இசேவை ஐடி வச்சிருக்கவங்களுக்கு இ டிஸ்ட்ரிக்ட் ஐடியில என்னென்ன சர்வீஸ்லாம் நம்ம இல்ல சர்வீசஸ் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்ன, எப்படி இந்த இசேவை ஐடியில இருந்து இந்த இ டிஸ்ட்ரிக்ட் ஐடி எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிற பத்தி எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு பட்டா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான அபிஷியல் பிரான்சிஸ் வெப்சைட். அதாவது தமிழ் நிலம் அப்படிங்கறது சொல்லுவோம். இந்த போர்ட்டல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இசேவை ஐடி வச்சிருக்கவங்க அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுவாங்க. இதுல லேண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா உட்பிரி பெற்ற பட்டா டிரான்ஸ்ஃபர். நார்மலா ஒரு பட்டாக்கு பேர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா இதுல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இன்வால்விங் சப்டிவிஷன் ரூரல் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் ஒரு சப்டிவிஷன் பிரிச்சு உட்பிரிவோட நீங்க பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷன் போடுவோம். அதே மாதிரி இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா பாத்தீங்கன்னா நத்தம் பட்டா இருக்கக்கூடியவங்களுக்கு நத்தம் நிலம் நத்தம் லேண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு சப்டிவிஷன் பிரிச்சு நீங்க நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம என்ன அப்ளை பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி கிளப்பிங் பட்டா டிரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் லேஅவுட்ஸ், இதுல இருக்கக்கூடிய சர்வீசஸ் நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைட் மூலியமா பண்ண முடியும். இந்த சைட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அப்படிங்கறத போட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டைரக்டா உள்ள என்ட்ரி ஆயிருங்க. யூசர் ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய இசேவை ஐடி. இந்த ஐடி டிஎன்இஎஃப்இ யூசர்ஸ்க்கு சேமா தான் இருக்கும். அதாவது இசேவை ஃபார் ஆல் போன வருஷம் ஐடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஐடி வச்சிருக்கவங்களுக்கு டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இ டிஸ்ட்ரிக்ட் ஐடியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே டிஎன்இஎஃப்இ யூசர் எல்லாருக்குமே இசேவை ஐடி அதாவது இ டிஸ்ட்ரிக்ட் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்க எல்லாருமே பார்த்து அப்ளை பண்ணி ஆக்டிவேட்டும் பண்ணிருப்பீங்க. இப்போ கொஞ்ச நாளா ஒரு 3 to 4 month ஒர்க் ஆகாம இருந்தது. பட் அது மேப்பிங் இஷ்யூ போயிட்டு இருந்தது, சர்வர் டவுனு, அவங்க சைட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருந்தது. பட் இன்னைக்கு எனபிள் பண்ணிருக்காங்க. யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களோட இசேவை யூசர் நேம். பாஸ்வேர்டு உங்களுக்கு டிஃபால்ட் பாஸ்வேர்டு நீங்க போட்டு லாகின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாகின் ஆகும். டிஃபால்ட் பாஸ்வேர்டு அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல கொடுங்க. CSEARI 123 அதான் உங்களுக்கான டிஃபால்ட் பாஸ்வேர்டு. சரிங்களா, அதை கொடுத்து இந்த இடத்துல லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு லாகின் ஆகாம இந்த மாதிரி ஒரு எரர் வரும். உங்களுக்கு உங்களுடைய யூசர் நேம் டிஃபால்ட் பாஸ்வேர்டு CSEARI 123 அப்படின்னு போட்டு நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் லாக்அவுட்ல இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் இ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகலன்னு அர்த்தம். நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ட்ட நீங்க கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஏன்னா நிறைய பேர் அதான் சொல்றாங்க, இந்த இஎஃப்இ யூசர்ஸ்க்கு இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல அப்படிங்கறது கேட்டிருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஒரு ஆன்சரும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா டிஎன்இஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதான் ஒரு அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.